இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குரிய மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்காக என்ன பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ்ல கொடுத்திருக்காங்க 12th மேக்ஸ்க்காக. இந்த நோட்ஸோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விலை தான். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்ப்ளேல தெரிய நம்பருக்கு உடனே நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்துருக்கிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் பொங்கல் ஹாலிடேக்கு சூப்பரான ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருந்தோம். அதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட் எழுத போகிறோம். இது வந்து உங்களோட விருப்பம் தான், சரியா? நீங்கள் காலையில் டெஸ்ட் எழுதினாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் எழுதினாலும் சரி, இல்லை நைட் டைமில் உட்காந்து நீங்கள் எழுதினாலும் சரி, உங்களோட விருப்பம் தான். ஆனால் நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் கொடுக்க போகிற அதாவது கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா? பப்ளிக் எக்ஸாமினேஷனோட சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாம் கிடையாது. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர் உங்கள்கிட்ட கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், சரியா? அதனால் சார் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் மட்டும் அனுப்புங்க சார், நான் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்துக்குறோம், நாங்கள் டெஸ்ட் எல்லாம் எதுக்கு சார் எழுத போகிறோம் அப்படின்னா அது உங்களோட விருப்பம், சரியா? நீங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் வந்து நமக்கு வந்து ஒரு நன்மையை கொடுப்பார், சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க, சரியா? டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்லபடியாக உட்காந்து ஒரு 2 மணி நேரம், சரியா? நீங்கள் 3 மணி நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ண வேணாம், ஒரு 2 hours உட்காந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மூலயமா நீங்கள் நிறையா விஷயங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சும்மா நீங்கள் கொஸ்டின் பேப்பரை மட்டும் பார்த்துட்டு சரி இந்த கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு, இந்த கொஸ்டின் தெரிஞ்சிருக்குப்பா, நம்மளும் நல்லபடியாக என்ன பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மூலயமா நீங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிற விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் தான் கிடைக்கும். ஆனால் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா, சரியா? நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேஷன் தான் செலிப்ரேட் பண்ணிங்க. ஆனால் இந்த 3 நாள் லீவில் நம்ம சொன்னபடி நீங்கள் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணலை, அது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் நம்மளோட கடமை, சரியா? நாம் சொன்னோம், அதன்படி நாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு டெய்லியுமே இன்றைக்கி நாளைக்கு அதுக்கப்புறம் சண்டே, சரியா? 3 நாளுமே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துடும். நீங்கள் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் கையிலே நாம் விட்டுடுறோம், சரியா? அதனால் ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. நல்ல மார்க் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், சரியா? எடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.